தோழர்களே, நாள் 44ல அசில் ஓயோட கூலி வைப்ஸ் முடிச்சுட்டு எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்ற கதை தான் இது. கோயம்பேடுல சுமார் 1 மணிக்கு தான் பஸ்ஸே கிடைச்சது. அப்புறம் அப்படி இப்படின்னு தள்ளாடி ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதாவது இது எந்திரிக்க டைமா இல்ல தூங்குற டைமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு தூக்க கழகத்துல இருந்தோம். அதனால நம்ம ரொம்ப நாளா கட்டுப்பாடா இருந்ததை கலைச்சி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கால் பந்த நண்பர் பேச்சை கேட்டு கருப்பு காப்பி குடிச்சேன். அப்புறம் ஒரு வழியா அவரை பஸ்ல பத்திரமா அமிச்சிட்டு இப்ப என் மைண்ட் ஃபுல்லா என்ன ஓடுதுன்னா நம்மளும் பத்திரமா கரெக்டான வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். ஏன்னா நான் அப்ப இருந்த நிலைமைக்கு வீடு மாதிரி பக்கத்து வீட்டுல போய் படுத்தாலும் போய் படுத்துட்டு இருப்பேன். அப்புறம் எப்படியோ கரெக்டான வீட்டுல போய் படுத்துட்டு இருக்கேன். அது காலைல எந்திரிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் என்ன, நம்ம ஊருக்கு வந்தா மட்டும் வழக்கமா இருக்கிற காலை டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் ரூம்ல தனியா போய் தாப்பால் போட்டுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நேத்து நைட் பஸ்ல டிராவல் பண்ணதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் வேலையை முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு வெளியில வந்தா திடுக்குன்னு மதியான சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்றாங்க. அதை முடிச்சுட்டு ஊருக்கு வந்தா வழக்கமா இருக்கிற எப்பயும் போல தூங்குறது தான். அதுவும் இந்த தலைக்காணியை கட்டி பிடிச்சின்னு தூங்குறதுல ஒரு தனி சுகம். உங்களுக்கு அந்த மாதிரினா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு எதனா வேலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சும்மா வெளியில போய் ஊரை சுத்திட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் எங்கடா அந்த வீடியோ எல்லாம் காணன்னு கேட்டீங்கன்னா போன அடுத்த செகண்டே சர்ப்ரைஸான மழை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அதனால சாப்பிடவும் இல்லை எடுக்கவும் இல்லை. இதை தெரிஞ்சதும் எங்க வீட்ல இருந்து ஒரு நக்கலான சிரிப்பு. அதனால வீட்டுல போட்டதே சாப்பிட்டு இன்னைக்கான ஷட்டரை க்ளோஸ் பண்றேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ பாய் அசில். குட் நைட்.